அனைவருக்கும் வணக்கம். ஒன் ஸ்டெப் டு சக்ஸஸ் டிஎன்பிசி அகாடமி அதனுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து செகண்ட் இது போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்தெந்த கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமாக நம்ம பார்த்துட்டு போனோம். கிட்டத்தட்ட அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எண்டு வரைக்கும், மே ஒரு 10 வரைக்குமே நம்ம நல்லா படிச்சுட்டு தான் போனோம். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ மெட்டீரியல் இருக்குது, பிடிஎஃப் நீங்கள் எவ்வளோ பார்க்கலாம், யூடியூப்பில் எவ்வளோ நிறைய இருந்தாலுமே முக்கியமானது ஓகேங்களா, பர்டிகுலராக நம்ம வந்து செலக்டிவாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி படித்தாலும் எக்ஸாமுக்கு வரதில்லை ஓகேங்களா. இருந்தாலுமே நம்ம வேறு வழி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 15 கொஷின் இல்லை 17 கொஷின் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் போகலாம், இல்லை ஒரு 12 கொஷின் வரைக்கும். ஆனால் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 கொஷினுக்குள்ளே கட்டாயம் இந்த நடப்பு நிகழ்வுகள் எக்ஸாமில் இடம்பெறும் ஓகேங்களா. நமக்கு வேலை கிடைக்காம போகிறதுக்கு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஓகேங்களா. இதை நம்ம அலட்சியமாக நிறையா மாணவர்கள் வந்து ஜிகே நல்லா படிச்சுட்ருப்பான், தமிழ் நல்லா படிச்சுட்ருப்பான், மேக்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவான். இன்னைய வரைக்குமே பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்காது. அது எப்படி படிக்கணும்னு தெரியாமல் அப்படியே விட்டுட்டுருப்பாங்க. கடைசியில் மெமரிலாம் பண்ணவே முடியாது. ஒன்று கரண்ட் அஃபேர்ஸ் அப்பப்போ நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கலாம். இப்படி எதாவது பண்ண தான் கொஞ்சம் மெமரி ஆகுமே ஓகேங்களா. சப்ஜெக்டாவது கொஞ்சம் அடிக்க முடியும். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா. சரி ஓகே, நம்ம இந்த இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 கரண்ட் அஃபேர்ஸ் மேலே வச்சுருவோம். எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அட்லீஸ்ட் இது நோட்லேயாவது காப்பி பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஏதாவது இல்லம் தேடி கல்வி திட்டம் பார்த்தா ரொம்ப பழசுன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தோடனே பார்க்கலாம். இதில் ரொம்ப முக்கியமானதான் வச்சுருப்போம் ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி திட்டம் ஓகேங்களா. இது நிறைய முறை நீங்கள் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கிடக்கூட உங்களை அடிக்க முடியாது. இப்போ இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடங்கப்பட்ட தேதியோ ஆண்டோ உங்களை கேட்டால் உங்களால் கரெக்டாக அடிக்க முடியாது ஓகேங்களா. ஏன்னா மறந்துருக்கும். நீங்கள் ரீசெண்டாக மட்டும் தான் பார்த்துட்டு போவீங்க. பின்னாடி இருக்கிறதையுமே உங்களால் நீங்கள் பார்க்காமலே தான் போவீங்க ஓகேங்களா. அது ரொம்ப தவறான விஷயம். எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் ஓகேங்களா. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இல்லம் தேடி கல்வி திட்டம் எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா. எப்பயுமே இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு ஸ்கீம் சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு திட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போ தொடங்கப்பட்ட தேதி ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. அதாவது அக்டோபர் 27 தொடங்கியிருக்காங்க. 2021 வருஷம் பாருங்கள், 2021 ஓகேங்களா. நமக்கு மறந்துருக்கும், நம்ம 2022 கூட நினச்சிட்டு இருப்போம் இதை ஓகே. ஆனால் 2021 தொடங்கப்பட்டது. அக்டோபர் 27 தேதி ரொம்ப முக்கியம். எங்கே தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓகேவா. விழுப்புரத்தில் முதலியார் குப்பம் அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் முதல்ல தொடங்கினாங்க. அதனுடைய சென்டர் அங்கே தான் ஓகேவா. முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்திருப்பார். இதனுடைய முக்கியமான நோக்கம் எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா. இந்த ஸ்கீம் எதற்காக வந்துச்சு, என்ன ரீசன் சொல்லிட்டு எல்லாருக்குமே படிச்சிருப்போம். இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து ஸ்கூல் எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் மாணவர்களுக்கு வந்து கல்வி பாதிப்படைஞ்சது ஓகேவா. அவங்கள சரியாக படிக்க முடியல. ஒரு தொடர்ச்சியான கல்வி அவங்களுக்கு தொடர்ந்து அவங்களுக்கு பாதிக்கப்பட்டு இடைநிற்றல் அதிகமாக இருந்துச்சு ஓகேவா. அதனால் தான் என்ன பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுடைய இந்த நோக்கம் ரொம்ப முக்கியம் ஓகேவா. இப்போல்லாம் இதுவே வந்து ஆப்ஷனில் இருக்கும். அப்போ ஸ்கீம் எப்போ, அதனுடைய தொடக்கம் தேதி கரெக்டாக பார்த்துக்கணும். எங்கே முதல்ல தொடங்கியிருக்காங்க பார்த்துக்கிட்டு முக்கியமான நோக்கத்தை மட்டும் நம்ம பார்த்தாலே போதுங்க ஓகேங்களா. அப்போ 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள், அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் இவங்க தான் பயனாளிகளே ஓகேவா. அப்போ 1 to 8th ஸ்டாண்டர்ட் மாணவர்கள் தான் பயனாளிகளாக இருக்காங்க. அப்போ இந்த ஒரு பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்து போகலாம் ஓகேங்களா. ரொம்ப முக்கியமானது, இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தினுடைய சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க, திரு இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் ஓகேவா. ஒரு முக்கியமான கொஸ்டின் இது. இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடங்கப்பட்டது அக்டோபர் 27ஆம் தேதி ஓகேவா 2021. இவருடைய சிறப்பு அதிகாரின்னு கேட்டாங்கன்னா இளம் பகவத் ரொம்ப முக்கியமான நபர் ஓகேங்களா. இளம் பகவத் ஐஏஎஸ் தொடங்கியிருக்காங்க. இது எப்படின்னா ஒரு தன்னார்வலரை போட்டுருவாங்க. அவங்களுக்கு 1000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு ஒரு சம்பளம் மாதிரி ஒதுக்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு தன்னார்வலருக்கு கீழே 20 மாணவர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம இந்த அளவுக்கு டெப்த்தாக போக தேவையில்லை, ஏன்னா இதில் ரொம்ப முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் டிலே ஆகிறதுனால. ஆனால் இந்த கொஷின் கட்டாயம் உங்களுக்கு எக்ஸாமில் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்டு, பிளேஸு, இளம் பகவத் ஐஏஎஸ் ஓகேவா. அப்புறம் பயனாளிகள், அந்த மாணவர்களை சரியாக பார்த்துக்கணும். கட்டாயம் இந்த கொஷின் இருக்கும். இந்த திட்டத்தினுடைய 2 லட்சமாவது மையம் எங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் ஆரஞ்சு கிராமம் ஓகேவா. அந்த ஆரஞ்சு கிராமத்தில் தான் 2 லட்சமாவது மையம் தொடங்கப்பட்டது. இந்த ரொம்ப முக்கியம், திருவண்ணாமலை ஆரஞ்சு கிராமம் 2 லட்சமாவது சென்டர் அங்கே இருக்குது ஓகேவா. அடுத்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது மட்டும்தான் ஓகேவா. PS ராமன் ஓகேவா. சமீபத்தில் கேள்விப்பட்ட பேர் தான் இந்த PS ராமன். என்னன்னு பார்க்கலாம் ஓகேவா. PS ராமன் தமிழக அரசினுடைய புதிய தலைமை வழக்கறிஞராக ஸ்டேட் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட் தமிழ்நாடு இதனுடைய ஆர்டிகல் ஓகேவா. அரசியலமைப்பு விதின்னு பார்த்தீங்கன்னா 165 ஓகே. எவ்வளோ 165 தான் இதை குறிக்கும் ஓகேவா. சென்ட்ரல்னு இருப்பாங்கல்ல, மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் அங்கே இருப்பாங்க. நாட்டினுடைய உயர்ந்த சட்டவியாரம் சொல்லிட்டு படிச்சிருப்போம் ஓகேவா. அது வந்து தனியான ஆர்டிகல் 76 வரும் ஓகேங்களா. அது ஆர்டிகல் 76. கிட்டத்தட்ட 2-3 குரூப் 4 அந்த ஆர்டிகல் கேட்டிருக்காங்க ஓகேவா. எதுனா
அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஓகேவா, அது வந்து ஆர்டிகல் 76 76. இது பார்த்திங்கன்னா விதி 165 மாநில அரசினுடைய தலைமை வழக்கறிஞர். ரொம்ப முக்கியமாக இதுவே கேட்கலாம், ரொம்ப முக்கியம். பிஎஸ் ராமனை சமீபத்தில் நியமிச்சிருக்காங்க. ஏன் எதனாலன்னா இதற்கு முன்னாடி இருந்த நபர் வந்து யாருன்னா சண்முக சுந்தரம். இது முக்கியம். இவர் ராஜினாமா பண்ணதால தான் இந்த பிஎஸ் ராமன் சமீபத்தில் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதனுடைய ஷரத்து பார்த்துக்கோங்க 165. ஓகே, அதே சென்ட்ரல் மத்திய அரசில் அங்கே கேட்கும்போது அது வந்து அவர் வந்து அட்டர்னி ஜெனரல் சொல்லுவாங்க. ஓகேவா, அட்டர்னி ஜெனரல் ஆர்டிகல் 76. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்கிற நபர் வந்து அட்வொகேட் ஜெனரல், ஸ்டேட் அட்வொகேட் சொல்லுவாங்க. இது வந்து ஆர்டிகல் 165. ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஎஸ் ராமன் தான் தற்பொழுது தமிழ்நாடு மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர்னா பிஎஸ் ராமன். ஓகேங்களா, நம்ம அடுத்து போகலாம், டைம் இல்லை. இது ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை என்னென்னா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். ரொம்ப ரொம்ப முக்கியம். டைரெக்டாக கொஸ்டினில் வரலாம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ன கொஷின்னா, கொஷின் பாருங்கள், சமீபத்தில் கீழ்கண்ட எந்த மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக தமிழக அரசு அறிவித்தது? இதுதான் கொஷினு. யாருன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை. சமீபத்தில் இவங்கள தான் அறிவிச்சிருக்காங்க. என்னென்னு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் சொல்லிட்டு நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தை தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இதுதான் கொஸ்டின், இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதற்கு முன்னாடி ஆல்ரெடி தஞ்சையும் திருவாரூர் மட்டுமே என்னவா இருக்குது, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக உள்ளது. சமீபத்தில் கேட்டாங்கன்னா மயிலாடுதுறை அடிக்கணும். ஆல்ரெடி 2 தான் அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா, நம்ம அடுத்து போகலாம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை தான் இந்த ஷேக் ஹசீனா. ஓகேவா, நல்லா பாருங்கள். ஷேக் ஹசீனா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷேக் ஹசீனா பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஓகேங்களா, என்னென்னு பார்க்கலாம். அதாவது வங்கதேச பிரதமர், ஷேக் ஹசீனா முக்கியமான நபர், வங்கதேச பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஓகேவா, இது ஆல்ரெடி இந்த நபருடைய பேர் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு குரூப் 4 இவங்களை கேட்டிருப்பாங்க. ஏன்னா வங்கதேசம் நம்முடைய அண்டை நாடாக பக்கத்தில் இருக்குது. ஓகேவா, பக்கத்தில் ஒரு கண்ட்ரி தான் வங்காளதேசம், பங்களாதேஷ்னு சொல்லுவோம். இந்த ஷேக் ஹசீனா பார்த்திங்கன்னா அந்த வங்காளதேசத்தில் மீண்டும் மீண்டும் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஓகேங்களா, பாருங்க 1980 அந்த காலகட்டத்திலே ஒரு முறை தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2009, ஓகேவா, 2009 தொடர்ச்சியாக அவங்க தான் பிரதமரே. ஓகேவா, தொடர்ச்சியாக அவங்க தான் பிரதமராக இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இது 5வது முறை. ஓகேவா, இந்த நம்பர் கண்டிப்பாக கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சமீபத்தில் வங்கதேச பிரதமராக ஷேக் ஹசீனா எத்தனையாவது முறையாக பதவி வகிக்கிறான்னு கேட்கலாம். ஓகேவா, நல்லா பார்த்து இந்த கொஸ்டின் கட்டாயம் இடம்பெறும். இந்த நபரை பார்த்துக்கோங்க, ஷேக் ஹசீனா ரொம்ப முக்கியம். நம்ம அடுத்து பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம நடத்துகிற ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு இது சம்மந்தமாக உங்கள்கிட்ட எதாவது நீங்களும் தேடி நோட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் தேட தான் மனசில் நல்லா பதியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா தேடணும். ஓகேங்களா, இது மட்டும் போதுன்ற மாதிரி போகக்கூடாது. நீங்கள் நிறைய தேடும்பொழுது மனசில் பதியும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பாருங்கள். ஓகேவா, சைனிக் பள்ளி ரொம்ப முக்கியமான வார்த்தை, சைனிக் பள்ளி. ஓகேவா, இராணுவம் கடற்படையில் சேருவதற்கு முழு பயிற்சியும் அளிக்கின்ற ஒரு இடம்தான் இந்த சைனிக் பள்ளி. ஓகேங்களா, இப்போ என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய முதல் அனைத்து பெண்கள் சைனிக் பள்ளி எங்கே தொடங்கியிருக்காங்க? இதுதான் கொஸ்டினே. இந்தியாவினுடைய முதல் அனைத்து பெண்கள் சைனிக் பள்ளி எங்கன்னா யூபியில் தொடங்கப்பட்டுள்ளது. யூபி, உத்தரப்பிரதேசில் தொடங்கிருக்காங்க. முக்கியமான ஒரு கொஸ்டின். எங்கன்னா உத்தரப்பிரதேசம், யூபியில். ஓகேவா, அப்போ சைனிக் பள்ளி எதற்குனா இராணுவம் மற்றும் கடற்படையில் சேரறதுக்கான பயிற்சி வழங்கப்படுற ஒரு ஸ்கூல் தான் இந்த சைனிக் ஸ்கூலு. சமீபத்தில் இந்தியாவினுடைய முதல் அனைத்து பெண்கள் சைனிக் பள்ளிங்கன்னா யூபியில் தொடங்கியிருக்காங்க. இதெல்லாமே கண்டிப்பாக முக்கியமான கொஸ்டின். ஓகேவா, அடுத்து 6 பாருங்கள். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். உலக பொருளாதார மன்றம். ஓகேவா, இந்த வார்த்தை ஆல்ரெடி குரூப் 4 வந்திருக்கு. ஓகேவா, இதெல்லாம் அந்த டேர்ம்லாம் ஆல்ரெடி கேட்ட ஒரு டேர்ம் தான். ஓகேங்களா, உலக பொருளாதார மன்றம் சமீபத்தில் 54வது கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. எங்கன்னா சுவிட்சர்லாந்து. இது டேரெக்டாக கேட்பாங்க. 54வது இந்த நம்பரும் கொஸ்டின் ஆன்சர் தான். ஓகேவா, எத்தனையாவது கூட்டம்னா 54 முடிஞ்சிருக்கு. எங்கே நடந்து முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகேவா, அப்போ உலக பொருளாதார மன்றத்தினுடைய 54வது கூட்டம் எங்கு நடைபெற்று முடிஞ்சதுன்னா சுவிட்சர்லாந்து. ஓகேவா, இந்த உலக பொருளாதார மன்றம் அப்படின்னு ஒரு அமைப்பு 1971 நிறுவப்பட்டது. இதையும் மறக்கக்கூடாது. ஓகேவா, ஏன்னா கொஸ்டினை வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன்லேயே போக முடியாது, எல்லாத்துக்கும் ரெடியாக தான் போகணும். ஓகேங்க, நல்லா பார்த்துக்கோங்க. சுவிட்சர்லாந்து 1971 அந்த சம்மிட் வந்து 54. ஓகேவா, 54வது நடந்திருக்கு சுவிட்சர்லாந்தில். நம்ம அடுத்து பார்க்கலாம். இந்த எம்எஸ் சுவாமிநாதன் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா, இந்திய பசுமை புரட்சியினுடைய தந்தை. இந்திய பசுமை புரட்சியினுடைய தந்தை தான் நம்முடைய எம்எஸ் சுவாமிநாதன். ஓகேவா, அவரை பற்றி தெரியும். ஓகேங்களா, இப்போ ஏன் இந்த பிஆர் கம்போஸை பற்றி படிக்கிறோம் அப்படின்னு ரொம்ப இது டைரெக்டாக எக்ஸாமில் வரலாம். சமீபத்தில் எம்எஸ் சுவாமிநாதன் விருது அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேவா, இந்த விருது யாருக்கு போயிருக்குன்னா இந்த பிஆர் கம்போஸ் அப்படின்ற நபருக்கு தான் போயிருக்கு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா பிஆர் கம்போஸ். ஓகேவா, டேரெக்டான ஆப்ஷன் இது. அப்போ எம்எஸ் சுவாமிநாதன் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா பிஆர் கம்போஸ். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்க்கலாம், இந்த பிஆர் கம்போஸ் யார், எங்கே இருக்காருன்னா ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ஹரியானா, அதாவது ஹரியானா வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் தான் இந்த பிஆர் கம்போஸ். ஓகேவா, அப்போ ஹரியானா வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர். நல்லா புரிஞ்சுக்கோங்க.
எம்எஸ் சுவாமிநாதன் விருது யாருக்கு கொடுத்தாங்கன்னா பிஆர் கம்போஸ். ஓகேவா, நீங்கள் பிஆர் கம்போஸை மட்டும் படிச்சிங்கன்னா பிஆர் கம்போஸ் மறந்துடும். அந்த பிஆர் கம்போஸ் யார் எங்கே இருந்தாருன்னு படிச்சிங்கன்னா பிஆர் கம்போஸ் மறக்கவே மறக்காது, மற்றது கூட மறக்கலாம். ஓகேவா, இப்படி தான் ஒரு விஷயத்தை தொடர்பாக நீங்கள் 2-3 படிக்கும் பொழுது நமக்கு முக்கியமானது நிற்கும். நீங்கள் முக்கியமான ஒன்று மட்டும் படிச்சிங்கன்னா அது நிற்கவே நிற்காது, மறந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஹரியானா, ஓகேவா, எங்கன்னா ஹரியானா வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் தான் இந்த பிஆர் கம்போஸ். இந்த பிஆர் கம்போஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் அவார்டு கொடுத்துருக்காங்க, பிஆர் கம்போஸ். ஓகேவா, அங்கே இப்போ பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இந்த பாருங்கள், இந்த 2004 எதற்குன்னா இந்த எம்எஸ் சுவாமிநாதன் விருது 2004 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. 2004லேருந்து கொடுத்துட்டு வராங்க. ஓகேவா, இந்த வருஷம் தான் நம்ம பிஆர் கம்போஸ் வாங்கியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்கலாம். இதை பாருங்க, மான் கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன். ஓகேவா, நமக்கு எம்எஸ் சொல்கிறோம்ல, எம்எஸ் சுவாமிநாதன்னா மான் கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏன் இப்போ படிக்கிறோம் அப்படின்னு தேவையில்லைன்னு விட்டுறக்கூடாது. ஏன்னா ஒரு முறை அரசியலமைப்பு சார்ந்த கேள்வி எக்ஸாமில் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் சர்க்காரியான்னு படிச்சிருப்போம். அதுக்கு சரியான ஆப்ஷன்லாம் எப்படி வச்சாங்கன்னா ரஞ்சித் சர்க்கானியா, ரகானா சர்க்காரின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் எக்ஸ்பெண்டேஷனில் வச்சாங்க, அடிக்க முடியல. ஓகேவா, அப்போ ஆர்எஸ் சர்க்காரியா மாதிரி தான் இதுவும். ஓகேவா, அப்போ எம்எஸ் சுவாமிநாதன் என்னது, மான் கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன் தான் எம்எஸ்க்கு எக்ஸ்பென்ஷன். ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்து போகலாம். இது ஆன்சர் பார்த்திங்கன்னா பிஆர் கம்போஸ் அவர் தான் வாங்கியிருக்காரு. ஓகேவா, நம்ம அடுத்து போகலாம். பிஆர் கம்போஸ் முடிச்சிட்டோம். ஓகேவா, இது ரொம்ப முக்கியமான ஒரு மென்பொருள். ஃபாஸ்ட்டாக போகலாம். பிக்மி 3.0. ஓகேவா, பிக்மி 3.0 ஒன்றும் இல்லை, கீழ்கண்ட எந்த அரசு கொண்டு வந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாடு தான். ஓகேவா, தமிழ்நாடு அரசு தான் கொண்டு வந்திருக்கோம். எதற்குன்னு பார்த்துக்கலாம். ஒன்றுமே இல்லை, கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சிலை குழந்தைகளுடைய மருத்துவ கண்காணிப்பு, அவங்களுடைய மருத்துவம் சார்ந்த அனைத்தையுமே கண்காணிக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு மென்பொருள் தான் இந்த பிக்மி 3.0. எந்த கவர்மெண்ட்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சிலை குழந்தைகள். ஒரு வெப் போர்ட்டலோ ஒரு ஆப் எதுவாக இருந்தாலும் அது நோக்கம் என்ன, அது யாருக்கு போய் சேருது, அதனுடைய பயனாளிகள் யார் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். அது எந்த கவர்மெண்ட் லான்ச் பண்ணது நல்லா பார்த்தாலே போதும், எந்த ஸ்டேட் நல்லா பார்த்தா போதும். அப்போ இது தமிழ்நாடு. இது யாருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கும் பச்சிலை குழந்தைகளுடைய மருத்துவ கண்காணிப்பாக தொடங்கப்பட்டது தான் இந்த பிக்மி 3.0. ஓகேங்களா, அடுத்து போகலாம். இது ரொம்ப முக்கியமானது, எக்ஸசைஸ் டெசர்ட் நைட். ஓகேவா, எக்ஸசைஸ் டெசர்ட் நைட் அப்படின்ற பேரில் சமீபத்தில் எந்தெந்த நாடுகள்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, ஃப்ரான்ஸு, யுஏஇ. ரொம்ப முக்கியம். ஓகேவா, இந்தியா, ஃப்ரான்ஸு, யுஏஇ இந்த 3 நாடுகளும் விமான பயிற்சி, இது என்ன பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா வான்வழி பயிற்சி. ஓகேவா, வான்வழி பயிற்சி நடத்தியிருக்காங்க இந்தியா, ஃப்ரான்ஸு, யுஏஇ. நல்லா பார்த்துக்கோங்க, வான்வழி பயிற்சி. இதுக்கு பேர் நல்லா பாருங்கள், எக்ஸசைஸ் டெசர்ட் நைட். ஓகேவா, இதுதான் எங்கே நடந்தாங்கன்னா அரபிக்கடல் பகுதி. ஓகேவா, 4 பாயிண்ட் தான், ஒரு 2 மார்க் மாதிரி படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் அட்லீஸ்ட் 2வது நம்ம ஞாபகம் இருக்கும், முக்கியமானதை அடிச்சிடலாம். அப்போ எக்ஸசைஸ் டெசர்ட் நைட் அப்படின்னும் பொழுது 3 நாடுகள் பண்ணியிருக்காங்க, இந்தியா, ஃப்ரான்ஸ், யுஏஇ, அரபிக்கடல் பகுதியில் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம போகலாம். ஓகேங்களா, இது ரொம்ப சிம்பிளானது தான். அது என்ன, நலம் நாடி செயலி. ஓகேவா, நலம் நாடி செயலி பாருங்கள். நலம் நாடி செயலின்னு பாருங்கள், ஒன்றுமே இல்லை. நலம் நாடி செயலை யார் லான்ச் பண்ணுறாங்க, தமிழக அரசு. ஓகேவா, ஃபஸ்ட்டு கொஸ்டினே நலம் நாடி செயலி. ஓகேவா, அறிமுகப்படுத்திய மாநிலம்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். எதற்குன்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிறப்பு கல்வி சிகிச்சை வழங்குவதற்காக தனிப்பட்டதாக தொடங்கப்பட்டதான் இந்த நலம் நாடி செயலி. அப்போ இந்த நலம் நாடி செயலி யாருக்கு போய் சேருதுன்னா மாற்றுத்திறனாளி மாணவர்கள். இதுதான் ஒரு முக்கியமான ஆன்சரு. அப்போ மாற்றுத்திறனாளி மாணவர்களுடன் தொடர்புடைய ஒரு ஆப்பு, ஒரு செயலி எதுனா நலம் நாடி செயலி. அது யாருக்கு போகுது, மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு. ஓகேவா, நலம் நாடி செயலி தமிழ்நாடு கவர்மெண்ட். ஓகேவா, அடுத்து வந்துடலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு முக்கியமான கொஸ்டின், ஆப்ரேஷன் அம்ரித். ஓகேவா, கட்டாயம் இடம்பெறலாம் குரூப் 4ல். அது என்ன ஆப்ரேஷன் அம்ரித். ஓகேவா, ஒன்றுமே இல்லை, கேரளா கவர்மெண்ட் அந்த சமயத்தில் கேரளா அரசு கொண்டு வந்திருந்த அந்த ஆப்ரேஷன் தான் இது. ஓகேவா, தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிறது மட்டும்தான் எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்லாம் கிடையாது. ஓகேவா, நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம இந்தியாவுக்குள்ளே எந்த ஸ்டேட்டில் ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடந்தாலும், ஓகேவா, பேசப்படுவதாக அமைந்தாலும் அது கண்டிப்பாக அங்கே கொஸ்டின் பேப்பரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். புரியுதா, நம்ம ஏதோ படிச்சுட்டு போகக்கூடாது. சமீபத்தில் அதிகமாக பேசப்படணும், அதிகமாக எப்படி சொல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கணும். அது மாதிரி விஷயத்த நம்ம போட்டித் தேர்வு மாணவர்கள் அதை படிச்சிருக்காங்களா அப்படின்றது தான் அவங்க எதிர்பார்ப்பாங்களே. ஓகேவா, அதனால் பார்ப்போம். எதுனா ஒன்று சிம்பிளானது தான். மருத்துவர் ஆலோசனை பார்த்திங்கன்னா மருத்துவர் ஆலோசனையின்றி மருந்து வழங்குவதை தடுக்க. ஓகே, இங்கே இருக்கிற அதான் என்னென்னா மருத்துவர் எந்த ஒரு ஆலோசனையும் இல்லாமல்
தன்னிச்சையாக மருந்து பொருட்களை வாங்க முடியாது. அதை தடுக்கிறதுக்காக தான் ஆப்ரேஷன் அம்ரித்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்டேட்டு தான் கேரளா கவர்மெண்ட். ஓகேவா? அப்போ ஆப்ரேஷன் அம்ரித் தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். எந்த கவர்மெண்ட் தெரிஞ்சுக்கணும், அது போதும், வேறு எதுவும் தேவையில்ல. அடுத்து வந்துருங்க, விதியின் 4 நட்சத்திரங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு. விதியின் 4 நட்சத்திரங்கள் இடம்பெறலாம், கட்டாயம் இடம்பெறலாம். விதியின் 4 நட்சத்திரங்கள். இது ஒரு சுயசரிதை புத்தகம். இது என்னன்னா, இது ஒரு சுயசரிதை புத்தகம், ரொம்ப முக்கியம். யாருடைய சுயசரிதை புத்தகம்னா எம்எம் நரவனே. ஓகேவா? ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி குரூப் 4 படிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? புதுசாக படிக்கிற மாணவர்களுக்கு இவரை தெரியாது. போன ஆண்டோ அதற்கு முந்தைய ஒரு ஆண்டோ நீங்கள் படிச்சிருந்தா இந்த நபர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்தியாவினுடைய முன்னாள் இராணுவ தலைமை தளபதி தான் இந்த எம்எம் நரவனே. ஓகேவா? கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய சுயசரிதை புத்தகம் தான் இந்த விதியின் 4 நட்சத்திரங்கள். டைரெக்டாக இடம்பெறலாம், பார்த்துக்கோங்க. ஓகேவா? எம்எம் நரவனே அவருடைய சுயசரிதை புக்கு தான் இந்த விதியினுடைய 4 நட்சத்திரங்கள். ஓகேவா? நம்ம அடுத்து வந்துடலாம். அடுத்து பாருங்கள், ஹரியானா. ரொம்ப சூப்பரான கொஸ்டின். 9வது எத்தனையாவதுன்னு கேட்பாங்க. 9வது சர்வதேச அறிவியல் திருவிழா எங்கு நடைபெற்றது அப்படின்னா ஹரியானாவில். ஓகேங்களா? அப்போ சமீபத்தில் ஹரியானாவில் நடைபெற்ற சர்வதேச அறிவியல் திருவிழா எத்தனையாவதாகன்னு கேட்டாங்கன்னா 9வது. இது ரெண்டுமே ஆன்சர் தான். இதுவும் ஆன்சர் தான், இதுவும் ஆன்சர். ஓகேவா? 9th. ஓகேவா? 9th படிச்சுக்கணும். இது வந்து ஹரியானா சர்வதேச அறிவியல் திருவிழா ஹரியானாவில் நடந்திருக்கு. இது வந்து 9th. ஓகே, 9வதுன்னு படிச்சுக்கணும். அடுத்து ஒரு முக்கியமானது பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒன்றுமே இல்லை. ஹென்லி, அதாவது ஹென்லி பாஸ்போர்ட் ரேங்க். ஓகேவா? ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ், அந்த குறியீடில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ரேங்க் என்னென்னு பார்க்க போகிறோம். 80வது இடம். ஓகேவா? இது டேரெக்டாக வரும். அதாவது சமீபத்தில் வெளியிடப்பட்ட ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு 2024 இந்தியாவுடைய தரவரிசை ரேங்க் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 80ல் இருக்குது. இதில் யார் முதலிடம் சொல்லிட்டு நம்ம தனிப்பட்ட முறையில் பார்க்க முடியாது. ஏனென்றால் இதில் நிறையா பேர் 5-6 நாடுகள் முதலிடத்தில் இருக்குது. ஓகேவா? ஜப்பான், ஃப்ரான்ஸு. ஓகேவா? இவங்க 2, இன்னொரு 3 நாடுகள் முதலிடத்தில் இருக்குது. நம்ம முதலிடத்தில் நம்ம படிக்க தேவையில்லை. அதனால் நம்ம 8th. ஓகேவா? அதாவது 80th ப்ளஸ் நாம். ஓகேவா? 80வது இடத்தில் இந்தியா உள்ளது மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இதுதான் முக்கியம். அடுத்து நம்ம போயிடலாம். இது பாருங்கள், ரொம்ப முக்கியம். சமீபத்தில் ஐஐடி மெட்ராஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு புதிய வளாகத்தை ஒரு இடத்துல நிறுவ பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? புதிய வளாகத்தை நம்ம ஐஐடி மெட்ராஸ் வந்து தொடங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்காவில். ஓகேவா? ஸ்ரீலங்காவில் கண்டின்னு ஒரு இடம். ஓகேவா? கண்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்ஜிஆர் பிறந்தது ஜனவரி 17, 1917 பிறந்திருப்பார். கண்டி, அந்த கண்டியில் தான், அதாவது இலங்கை. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இலங்கை. புரியுதா பாருங்கள். சமீபத்தில் ஐஐடி மெட்ராஸ். ஓகேவா? தனது புதிய வளாகத்தை எங்கு நிறுவ உள்ளது அப்படின்னா சமீபத்தில் கேட்கும் பொழுது நம்ம இலங்கை அடிக்கணும். இது 2வது இடத்துல தொடங்குறாங்க. இதுக்கு முன்னாடி முதல்ல எங்கன்னு டான்சானியா அப்படின்னு ஒரு நாட்டில் திறந்துருக்காங்க. புரியுதா பாருங்கள். நம்ம ஐஐடி மெட்ராஸ் தனது முதல் அலுவலகத்தை புதிய அலுவலகத்தை எங்கே திறந்தாங்கன்னா டான்சானியாவில். ஓகேவா? தற்போது எங்கே தொடங்கினா இலங்கையில். ஓகேவா? தற்போது தான் 2nd இலங்கையில். இதுக்கு முன்னாடி டான்சானியா. ஓகே, முக்கியமானது. அடுத்து நம்ம போயிடலாம். அடுத்து ரொம்ப இந்த வார்த்தை கட்டாயம் வினாத்தாளில் இடம்பெறும். ஓகேவா? எல்லாருக்கும் தெரியும். நல்லா பார்த்துட்டு போயிடுங்க. ஒரு கொஷின் கட்டாயமாக வந்துடும், ஆனால் தெளிவாக பார்த்துட்டு போங்க. ஓகேவா? 6வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள். ஓகேவா? பார்க்கலாம். இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 19 31 வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஜனவரி 19 to ஜனவரி 31. வினாக்கள் எப்படி வேணால் இடம்பெறலாம். முக்கியமானதான் அவங்க கேட்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் முழுமையாக படிச்சுட்டு போகணும். ஒரு விஷயத்தை நல்லா உள்வாங்கி முழுமையாக கற்றுக்கிட்டு போங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. படிக்கிற அத்தனை பேரும் தோப்பான், கற்றுக்கிற அத்தனை பேரும் ஜெயிப்பான். நல்லா கற்றுக்கணும், அவன் தான் வின் பண்ணுவான். ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்கணும் போகாமல் ஒரு விஷயத்தை எப்படி நல்லா கற்றுக்கிறீங்களோ உங்களுக்கு எப்படி கேட்டாலும் உங்களால் அடிக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறையா கற்றுக்கினீங்கன்னா இங்கே ஈஸியாக கிளியர் பண்ணலாம். இப்போ பார்க்கலாம் பாருங்கள். ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இப்போ இதில் பார்க்கலாம். முக்கியமானனா 26 விளையாட்டுகள். ஓகேவா? இந்த 6வது கேலோ விளையாட்டு போட்டிகள் நம்ம தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு. எப்போனா ஜனவரி 19 முதல் 31 வரைக்கும். இதுவும் ஒரு கொஷின் தான். அடுத்தது 26 மற்றும் 1 மொத்தம் 27 விளையாட்டுகள் வந்து இதில் வச்சுருந்தாங்க. 26 விளையாட்டுகள் பொதுவானவை. ஒரு விளையாட்டுகள் மட்டும் டெமோ கேம். இப்போ தான் இந்த வருஷம் தான் முறையாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? சும்மா டெமோ பண்ணி பார்க்கலாம். அதுனா சிலம்பாட்டம். அந்த டெமோ கேம் தான் சிலம்பாட்டம். ஓகேங்களா? அப்போ 26 + 1 27 இருக்கும். அடுத்து முக்கியமான புதிதாக ஒரு கேம் அறிமுகம் பண்ணாங்க, ஸ்குவாஷ். ஓகேவா? 6வது ஸ்குவாஷ் இந்த கேம் 6வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டியில் புதிதாக அறிமுகம் செய்த ஒரு கேம் விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவாஷ்னு அடிக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? விட்டுறக்கூடாது. இதனுடைய சின்னம். ஓகே, சின்னம் வந்து வேலு நாச்சியார், வீரமங்கை வேலு நாச்சியார் தான். அவங்களுடைய உருவம் தான் சின்னமாக இருக்கும். லட்சினை. ஓகேவா? அதனுடைய லோகோ பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை தான் லோகோவாக இருக்கும், லட்சினை. ஓகேங்களா? நம்ம அடுத்து போயிடலாம். இந்த கேம் நடந்து முடிஞ்சிச்சு. இதில் ஃபஸ்ட்டு முதலிடம் யாருன்னா மகாராஷ்டிரா. இது கட்டாயம் கேள்வியில் இருக்கும். ஓகேவா? முதலிடம் மகாராஷ்டிரா. நாம் வந்து 2nd place. தமிழ்நாடு வந்து 2வது இடம். 3வது இடம் ஹரியானா. ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா, 2nd வந்து நாம் தமிழ்நாடு, 3rd வந்து ஹரியானா. ரொம்ப முக்கியம். அடுத்து
அடுத்த கொஸ்டின் வந்துடலாம். இது ரொம்ப முக்கியம். இந்தியாவில் அதிக எம்எஸ்எம்இக்கள் உள்ள மாநிலம் எது? ஓகேவா, அதிக எம்எஸ்எம்இக்கள் அதாவது சிறு குறு நடுத்தர தொழிற்சாலை எங்கே அதிகமாக இருக்குன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா, கரெக்டாக அடிச்சணும். மகாராஷ்டிரா தாங்க அதிகமாக இருக்குது. ஒரு முக்கியமான ஒரு 1 மார்க். ஓகேவா, அடுத்து பாருங்கள், இது சமீபத்திய கொஸ்டின் தான். உக்ரம் அப்படின்ற துப்பாக்கி. ஓகேவா, உக்ரம் பேரே பார்த்தீங்கன்னா உக்ரம் அப்படின்ற துப்பாக்கியை நம்மளுடைய இந்திய இராணுவத்திற்காக யார் ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். யார் ரெடி பண்ணால் டிஆர்டிஓ தான் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அந்த துப்பாக்கியினுடைய பேர் கேட்கலாம். துப்பாக்கியினுடைய பேர் பார்த்தீங்கன்னா உக்ரம். ஓகேவா, துப்பாக்கியோட நேம் என்னன்னா உக்ரம். ஓகேங்களா, உக்ரம் தமிழில் இருக்குது பாருங்கள், உக்ரம். அது யார் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா டிஆர்டிஓ. ஓகேவா, இந்திய இராணுவத்திற்கு நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. புரியுதா பார்த்துக்கோங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 18 கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமானதாக பார்த்துருக்கோம். ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாமுக்கு எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். நேரங்களை வீணாக்காதீங்க, நிதானமாக படிங்க. இப்போ இருக்கிற நேரத்தை ஜிகேக்கு நல்லா ஸ்ட்ராங் பண்ணி படிங்க. தமிழனுடைய நேரத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு, ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் எண்ட் ஆஃப் 1 மந்த்து ஃபுல்லாக நீங்கள் தமிழ் மேக்ஸ் கூட தான் இருப்பீங்களே. உங்களுக்கே பயம் எடுத்துக்கும் தமிழ் மேக்ஸ் தான் படிக்கணும்னு. அப்போல்லாம் ஜிகே படிக்க முடியாது. கட்டாயம் தயவு செய்து வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா, வேறு வழி இல்லைன்றவங்க ஜிகே ரிஸ்க் எடுத்து படிங்க. ஒன்றும் இல்லை, வேலை வாங்கி கொடுத்துரும் உங்களுக்கு ஜிகே. இந்த மாதிரி பார்த்துடலாம். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 175 தாண்டணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே போதும். அப்படி பிளான் பண்ணிக்கோங்க. 170 கீழே எடுத்திங்கன்னா வேலை கிடைக்குது. ரொம்ப கஷ்டம். கொஷின் பேப்பர் டஃப்பு ஈஸி கட் ஆஃப் மாறும் அப்படி இப்படின்னு கதெல்லாம் நம்பாதீங்க. 175 எடுத்தால் தான் உங்களுக்கு வேலையே உறுதி. இந்த முறை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். அடுத்த இதில் கிட்டத்தட்ட ஒரு 25 கரண்ட் அஃபேர்ஸ் ரெடியாக இருக்குது. ரொம்ப முக்கியமானது தான். நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.